இது ஒரு மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிற ஒரு செய்யுள். அதாவது முருகன் கிட்ட நம்ம ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேக்குறது. அதாவது மெய்ப்பொருள்னா என்ன? அது அந்த பஞ்சபூதங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இல்ல இதுல ஏதாவது ஒன்னா? இல்லைன்னா இந்த சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபீல் பண்றதா? புலன்சார அறிவு உதிக்கும் நிலையா? டச், டேஸ்ட், ஃபீல் அதெல்லாம் இருக்குல்ல, அதுவா? இல்லைன்னா ஓதப்படும் வேதங்களா? இல்லைன்னா இந்த மைண்டா, மனமோ, அல்லது நான் எனப்படும் அகந்தையா, ஈகோ கான்சியஸ்னஸா? இல்லைன்னா இது எல்லாமே கரைஞ்சு உன்னில் அடங்கும் அது தானோ, அதாவது அகந்தை கரைந்து அமிழ்கிற இடம் ஆகிய தானோ அப்படின்னு முருகன் கிட்ட நம்ம கேக்குறோம். அப்ப உண்மை பொருள் என்ன? அதாவது வாட் தென் இஸ் ரியாலிட்டி அப்படின்னா, நம்ம கண்ணெதிரே இருக்கிற எண்ணற்ற பொருள்களையுடைய இந்த ஸ்தூல உலகமே நமக்கு உடனடியா தெரியக்கூடிய யதார்த்தமான உண்மையா இருக்கு. அதாவது இந்த பிசிக்கல் வேர்ல்ட். அப்ப இந்த பிசிக்கல் வேர்ல்டு இல்லைன்னா நம்மளுக்கு உடனடியாக தெரியக்கூடிய இந்த ஸ்தூல உலகம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இந்த ஐம்பூதங்கள், அதாவது நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம், இதெல்லாம் சேர்ந்துதான் இது உருவாயிருக்கு. இது மாறக்கூடியது. அப்போ இது மெய்ப்பொருள் இல்ல. அப்போ மெய்ப்பொருள்னா என்னன்னா, எப்பவுமே மாறாமல் என்றும் இருப்பது எதுவோ, அதாவது முக்காலத்திலும் இருப்பது, அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐம்பொறிகள் எனப்படும் ஞான இந்திரியங்கள், அதாவது சென்ஸ் பர்செப்ஷன்ஸ், லைக் பார்த்தல், கேட்டல், தொட்டு உணர்தல், ருசித்தல், நுகர்தல், இதெல்லாம் மெய்ப்பொருளானா இதுவும் மெய்ப்பொருள் கிடையாது. ஏன்னா இதுவும் பாத்தீங்கன்னா எவர் சேஞ்சிங் தான். எந்த ஒரு விஷயம் நம்ம சென்சஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ இது எல்லாமே எவர் சேஞ்சிங். இன்னைக்கு ஒன்று பிடிக்கும், நாளைக்கு அது பிடிக்காது. ஸோ இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த வேதாஸ், உபனிஷத்ஸ் அதுவா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா மெத்தட் இல்லைன்னா டெக்னிக் ஆஃப் மெடிடேஷன் ஆன் ரியாலிட்டி அது கொடுக்குமே தவிர அதுவே ரியாலிட்டி ஆகாது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதுவுமே உண்மை பொருளா இருக்க முடியாதுனோ, இவை அனைத்தும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் சத், ரஜஸ், தமஸ் ஆகிய முக்குணங்களின் சேர்க்கையால் வெவ்வேறு விதமாக மாறிக்கொண்டே இருப்பதையே தன் இயல்பாக கொண்டிருக்கு அப்படின்னு அந்த பிரகிருதி தத்துவத்திலிருந்து தோன்றியவை. அதாவது சேஞ்ச் அலோன் இஸ் த சேஞ்ச்லெஸ் லா ஆஃப் நேச்சர். ஸோ இது எதுவுமே உண்மை பொருள் இல்லை அப்படின்றாரு. அதாவது எந்த தத்துவம் தான் தன்னில் எவ்வித மாறுதல்களையும் அடையாமல் இவ்வாறு விசாரணை செய்கிறதோ அந்த விசாரிக்கும் தத்துவம் விழிப்புணர்வு, அதாவது கான்சியஸ்னஸ், பேரறிவு, இன்டெலிஜென்ஸ், அதுதான் தூய புத்தி. அகந்தையில் உண்மை பொருளில் பிரதிபலிப்பு, அதாவது ஆத்மாவின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜீவ உடலின் மையத்தில் பாவ கரைகள் அற்ற பரிசுத்தமான சிறிய இதய தாமரை உள்ளது. அது பரமாத்மாவின் உறைவிடம். அதற்குள்ளே ஆனந்தமயமாக ஆகாசவெளி ஒளிர்கிறது. அதை தியானம் செய்தல் வேண்டும் அப்படின்னு நாராயண உபனிஷத்துல சொல்லியிருக்காங்க. நான் எனப்படும் அகந்தை அழிவதே மெய்ப்பொருள் அனுபவம். அதாவது கோயில் கர்ப்ப கிரகத்துல முன்னால திரை விளக்கப்படும் போதுதான் திரைக்கு பின்னால் இருக்கிற இறைவன் தரிசனம் நமக்கு கிடைக்குது. இவ்வாறு மெய்ப்பொருளாக தன்னை அறிவதே மெய் அறிவு. அறிபவனை அறிவது அறிவு, ஞானம். அதாவது cessation of ego is the revelation of reality. To know the knower is knowledge. ஒரு பறவை மேலே மேலே சென்று பறப்பதற்கு அதன் இரு சிறகுகள் உறுதுணையாக அமைகிறது. அவ்வாறே இவ்விரண்டு சாதனை யுக்திகளான பக்தி, ஞானம் பேரின்பம் தரும் இறை அனுபவத்தை அச்சாதகன் அடைய துணை செய்கின்றது. அருணகிரிநாதர் அவரோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல நம்மளுக்கு தி பிளெண்ட் ஆஃப் ஹார்ட் அண்ட் த ஹெட் கொடுத்துருக்காரு. அதாவது பிரேயர்ஃபுல் மூடா பக்தியையும், செல்ஃப் என்கொயரி நேச்சரா ஞானத்தையும், இது ரெண்டும் தான் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் சாதனா அப்படின்னு சொல்றாரு.